அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏவுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ புதிய கனவு அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அதாவது இதோடைய டெஸ்ட் ஆல்ரெடி டெஸ்ட் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்தது டெஸ்ட் நம்பர் 2க்கு எந்தெந்த பாடம் படிக்கணும், என்னென்ன தலைப்பு உங்களுக்கு ஆல்ரெடி ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கிறேன். பாருங்க, ஷெடியூலையும் பாருங்க, டெஸ்ட் நம்பர் 1க்கான கொஸ்டின் பேப்பரையும் கொடுக்குறேன் பாருங்க. அது கொடுத்துட்டு அப்பதான் வந்து, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 லெவல்ல கொஸ்டின்ஸ் நாம் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒண்ணுதான். அப்ப எப்படி இருக்கும் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பருடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. இப்போ டெஸ்ட் நம்பர் 2க்கான சிலபஸ் நான் இப்போ கொடுத்துருக்கிறேன். அதுக்கு இப்போ என்னென்ன பாடம் படிக்கணும், வேர் டு ஸ்டடி தான் இப்போ இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம வாரத்தில் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அதாவது இப்போ குரூப் 2ன்றது எப்படின்னா பெரிய போஸ்டிங்ஸ், அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாம நீர்த்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எப்பயுமே என்னன்னா உயர்வானதாக தான் இருக்கணும் அப்படின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, தன்னுடைய எண்ணங்கள் வந்து அந்த உயர்வான படிநிலையை விட்டு கீழே இறங்காதீங்க எப்பயுமே. ஏன்னா அந்த உயர்வான எண்ணத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்குள்ள எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம அதை கைவிடாம அதே நோக்கி பயணிக்கக்குள்ள வெற்றி வந்து தனதாக்கி கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ குரூப் 4ல நீங்க 70-80% கிளியரா முடிச்சிருப்பீங்க சிலபஸ் எல்லாமே. இப்போ புதுசா படிக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி எப்படியா இருந்தாலும் இப்போ புதுசா படிக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, ஸ்டடின்ற ஒரு இதுல டச்சிலே இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போனா கோர்த்து ஒன்னா சேர்த்து அடிச்சு தூள் கிளப்பி இந்த 70 நாள்ல துவம்சம் பண்ணிட்டு போறோம். அதுக்கான ஒரு சரியான ஒரு ஸ்டடி பிளான் இருந்தா போதும், உங்களை கண்டிப்பா ஒரு வெற்றியாளராக மாத்தோம். சரி, இப்ப பீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான். அப்படி ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இன்னும் ஒரு சீக்கிரமாவே ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா அடுத்தடுத்த டெஸ்ட் போகக்குள்ள உங்களுக்கு சுமைகள் ரொம்ப அதிகமாயிடும். இப்போ ஜிபே, போன்பே, பேடிஎம் ஏதோ இது முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஒன்லி. 7904182924. இப்போ வந்து டெஸ்ட் நம்பர் 2க்கு எந்தெந்த பாடம் படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து தமிழை பொறுத்த வரைக்குமே லகர வேறுபாடு இதுதாங்க முக்கியம். இப்போ இது வந்து நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு சொல்ல அகராதி அந்த இது இருக்கு. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் பாருங்க. அதே மாதிரி நகர வேறுபாடு இந்த 3ஐயும் பாருங்க. நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு, அந்த இதுல அதோடைய விதி எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி இனவெழுத்துக்கள் அறிதல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராமர் இலக்கணம் நல்லா கிளியரா புரிஞ்சாலே போதும். இன எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள், அது எந்தெந்த இடத்துல சேரும் அப்படின்றத உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும். அதே மாதிரி சுட்டி எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, நீ புக்கே பார்க்கலாம். வினா எழுத்துக்கள், வினானா என்ன, வினா எழுத்துக்களால பாருங்க ஒரு 5 இருக்கு. அப்ப வினா எழுத்துக்கள் கூடயே அந்த வினா விடை எல்லாத்தையும் படிச்சுக்கணும். வினாவையும் படிச்சுக்கணும், விடையும் படிச்சுக்கணும். வினா எழுத்துக்கள், அந்த வினா எத்தனை வைப்பட விடை எத்தனை வைப்படம் இருக்குல்ல, அப்ப வினா எழுத்துக்கள்ல வரக்குள்ள அந்த வினா விடை இதெல்லாம் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஒருமைப்பன்மை அறிதல் பாருங்க. இதெல்லாம் சிம்பிளா லாஜிக்கா நீங்க என்ன பண்ணலாம், கான்செப்ட் புரிஞ்சா போதும், நல்லா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அப்ப மெயினா நீங்க என்ன பண்ணணும், தமிழ் புக்கை எடுக்கிறீங்க, லகர வேறுபாடு இந்த 3 இதையும் நல்லா கிளியரா பாத்துங்க. அதே மாதிரி இனவெழுத்துக்கள், அந்த சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு நான் 100 கொஸ்டின்ஸ் வைப்பேன். அதே மாதிரி பாருங்க, திருக்குறள் பாருங்க. இப்ப திருக்குறளை பொறுத்த வரைக்குமே விருந்தோம்பல் கொடுக்குறேன். திருக்குறளை பாருங்க, விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். இப்ப திருக்குறளை வந்து விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை, இதுல இருந்து ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் வச்சிருவேன். கண்டிப்பா இதுல ஒரு 10 கேள்வி கண்டிப்பா இடம்பெறும். அப்ப விருந்தோம்பல்னா எப்படி படிக்கணும்னா, அப்ப விருந்தோம்பல் எடுக்கிறீங்க, அந்த குறளை 10 குறளையும் நல்லா மனப்பாடம் பண்றீங்க. அதே மாதிரி அரண் வலியுறுத்தல் எடுக்கிறீங்க, அதை 10 குறளையுமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கீங்க. அப்ப அரண் வலியுறுத்தல் அப்படின்னா என்னென்ன குறள் வந்து அரண் வலியுறுத்தல வருது அப்படின்னு இப்போ ஒரு குறள் இருக்குன்னா அதுக்கான கீ பாயிண்ட் வச்சு இந்த அரண் வலியுறுத்தல மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்ப 10 குறளும் என்ன பண்ணுங்க, அதை ஈக்குவலா பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்திய ஆட்சியல், இப்ப ஜிகேவுக்கு வந்து நான் எதை படிக்கணும்னு சொல்ற பாருங்க. இப்ப இந்திய ஆட்சியல் இருக்குல்ல, இப்ப அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப வந்து அரசின் நெறிமுறைகள் ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். இப்ப இதுக்கு நீங்க எங்கெங்க படிக்கணும்னு நான் உங்களுக்கு புக்கே காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப வந்து இதான் வந்து டோட்டலா 6th இருந்துமே 12th வரைக்கும் இருக்கிற பாலிட்டி. இப்ப நாம அதுக்கு சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்கு என்ன பண்ண போறேன்,
ஓகே, இப்ப பாருங்க. இப்ப அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு இருக்கு. நான் முதல்ல வந்து 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப நீங்க 6th இப்ப பாருங்க, அதே இருக்கு பாருங்க. அதாவது உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம் மற்றும் நகர்ப்புறம். அதாவது 6th term 3ல இருக்கிற உள்ளாட்சி அமைப்பை படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது 7th term 2ல இருக்கிற மாநில அரசு படிக்கணும். அதுக்கப்புறம் 8th வந்து மாநில அரசு, குடிமக்களும் குடியுரிமையும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது அவ்வளவுதான், இந்த 2 பாடம் 8th பொறுத்த வரைக்குமே. அதுக்கு அடுத்தது 9th பாருங்க, அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. அடுத்தது அரசாங்கங்களின் வகைகள். அரசாங்கங்களின் வகைகளை படிச்சுக்கணும். நான் சொல்றதெல்லாம் கிளியரா படிச்சுக்கணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பேன். அரசாங்கங்களின் வகைகள், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. 8th மாநில அரசு, குடிமக்களும் குடியுரிமையும். அடுத்தது 7th செகண்ட் டேர்ம்ல மாநில அரசு, 6th செகண்ட் டேர்ம்ல வந்து தேர்ட் டேர்ம்ல உள்ளாட்சி அமைப்பு. இப்ப இந்த பாடமெல்லாம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 9th பாருங்க, 9th நான் சொல்லிட்டேன்ல, அதுல உள்ளாட்சி அமைப்புகளை படிச்சுக்கணும். 9th என்ன படிக்கணும்? உள்ளாட்சி அமைப்புகளை படிச்சுக்கணும். 9th 5வது பாடம் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு, அதை படிச்சுக்கணும். அதே மாதிரி 10th பாருங்க, 10th இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிச்சாச்சு. இப்ப 2வது டெஸ்ட்டுக்கு வந்து நடுவண் அரசு, மாநில அரசு. அதாவது 10th 2வது பாடமும் 3வது பாடமும் மெயினா படிச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா மெயினா படிச்சுங்க. கொஷின்ஸ் எல்லாமே புக்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் கொஷினா நான் செட் பண்ணுவேன். அப்ப நீங்க புக்கையே நல்லா தரவா படிச்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பாருங்க 11th ஸ்டாண்டர்ட்ல. இப்ப 11th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்குமே ஓகே, இதை படிச்சுங்க. 11th ஸ்டாண்டர்டு உள்ளாட்சி அரசாங்கம் இருக்குல்ல, 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ளாட்சி அரசாங்கமும், அதுக்கு அடுத்தது ஓகே உள்ளாட்சி அரசாங்கம் மொத்தம் 11th ஸ்டாண்டர்ட்ல படிங்க. ஏன்னா தேர்ட் டெஸ்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம்? ஆமா, அந்த இதெல்லாம் இதில் தான் இருக்கு. ஓகே சரி, செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ளாட்சி அரசாங்கம் படிச்சிங்க. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல சட்டமன்றம், ஆட்சித்துறை. அதுக்கு அடுத்தது இந்தியாவுடைய நிர்வாகம், இந்தியாவுடைய நிர்வாக அமைப்பு. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய கூட்டாட்சி, இந்தியாவின் இல்ல கூட்டாட்சி வேணாம், கூட்டாட்சி வந்து அடுத்த டெஸ்ட்ல படிங்க. ஏன்னா கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள் வந்து 3வது டெஸ்ட்ல தான் கொடுத்துருக்கிறேன். அப்ப கூட்டாட்சி வேணாம். அப்ப 12th முடிச்ச வரைக்குமே என்ன படிக்கிறீங்க? சட்டமன்றம் படிச்சீங்க, ஆட்சித்துறை படிச்சீங்க, இந்தியாவின் நிர்வாக அமைப்பு படிச்சீங்க. ஆமா, அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் படிச்சீங்க. அதே மாதிரி இப்ப அரசு அமைப்பு திருத்த சட்டங்கள் இருக்கு பத்தியா, 12th லாஸ்ட் பக்கம் தான், லாஸ்ட் படம். இப்ப அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல இப்ப 42வது சட்ட திருத்தம் வரைக்கும் நல்லா படிச்சீங்க. 42வது சட்ட திருத்தம் அது வரைக்கும் நல்லா படிச்சீங்க. 42 மெயினா படிச்சீங்க. அதாவது 1ல இருந்து 42 வரைக்கும் படிங்க. அதுல 42 நல்லா டீப்பா படிங்க. டீப்பானா எப்படி? ரொம்ப மெயினா பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்னு. அப்போ 1ல இருந்து 42வது சட்ட திருத்தம் வரைக்கும் நல்லா படிச்சீங்க. அப்ப நீங்க என்னென்ன படிக்கணும் புக்கை பொறுத்த வரைக்குமே அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து வர பாருங்க. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்குமே அரசமைப்பு திருத்த சட்டத்துல 1ல இருந்து 42 வரைக்கும் படிக்கணும். 2வது இந்தியாவின் நிர்வாக அமைப்பு, 3வது ஆட்சித்துறை, 4வது சட்டமன்றம். 12th ஸ்டாண்டர்ட்ல 4 பாடம். 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ளாட்சி அரசாங்கம் மட்டும்தான் படிக்க போறீங்க. அதே மாதிரி 10th நடுவண் அரசு, மாநில அரசு 2, 3 படிக்க போறீங்க. மற்றபடி 6th 7th 8th எல்லாம் சின்ன சின்ன பாடம். 9th அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளை படிச்சீங்க, அரசாங்கங்களின் வகைகள், அப்புறம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இதை படிச்சீங்க. அதுக்கு அடுத்தது 8th எல்லாம் பாருங்க, மாநில அரசு, குடிமக்களும் குடியுரிமையும், அவ்வளவுதான்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க 11th 12th படிக்கலே அதை ஈஸியா புரிஞ்சுக்கும். இருந்தாலும் அந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிங்க. இப்ப என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் கிளியரா சொல்லிட்டேன். இப்ப இதை வந்து நல்லா கிளியரா பிடிச்சிங்க. அடுத்தது சுருக்குதல் அதே மாதிரி நல்லா டீப்பா பாத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது திட்டங்கள் ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே 2023-24 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுடைய ஸ்கீமை நல்லா பாத்துக்குங்க. நீங்க வெப்சைட்ல போய் 2023-24 ஸ்கீம் சென்ட்ரலுடைய ஸ்கீம்னு போட்டாலே வரும். அந்த டைட்டில் வச்சிருந்தாலே நீங்க அதை நல்லா டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஸ்கீமுடைய பேரை போட்டாலே என்ன பண்ண முடியும், எந்த வருஷம் தொடங்கினாங்க, என்ன அதோடைய நோக்கம் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்ப கரண்ட்ல அது நடைமுறையில இருக்குன்னா அப்ப கரண்ட்ல அதோடைய ப்ராசஸ் எந்த லெவல்ல இருக்குன்றத பாத்துக்குங்க. இப்ப புரியுதுங்களா? அப்ப இந்திய ஆட்சியியல் அப்படின்னா இப்ப நான் வந்து பாலிட்டிக்கு என்னென்ன பாடம் படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி திருக்குறளை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். விருந்தோம்பல், அரண், வலியுறுத்தல், ஈகை இந்த 3 அதிகாரத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, 30 குறள் கரெக்டா கிளியரா படிச்சீங்க. அதே மாதிரி அதிகாரம் பாருங்க, அதிகாரம் வந்து அறத்துப்பால், அந்த அறத்துப்பால்ல இருக்கிற அந்த 1 to 38 அதிகாரம் வரைக்கும் நல்லா கிளியரா படிச்சுங்க. 1 to 38 அதிகாரம்னா அந்த தலைப்பு புரியுதுங்களா? கடவுள் வாழ்த்து, ஊக்கமுடைமை, அறிவுடைமைன்னு இருக்குல்ல, அதான் அந்த ஆர்டர்ஸை வந்து நல்லா படிச்சுக்கிங்க. அந்த பிடிஎஃப் வந்து நான் போட்டிருக்கிறேன் பாருங்க, அந்த ஆர்டர்ஸை நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இலக்கணத்தை நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, இதை வந்து நல்லா பாருங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரம் உடனே ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து டெஸ்ட் போகக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு சுமைகள் ரொம்ப அதிகமாயிடும். அதனால கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.